கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, புனிதமிக்க ரமதான் மாதம் நம்மிடமிருந்து விடைபெற்று செல்லக்கூடிய கடைசி நாளில் நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா கடந்த ஒரு மாத காலம் நாம் நிறைவேற்றிய எல்லா அமல்களையும் முழுமையாக அங்கீகரித்து ஒப்புக்கொள்வானாக. பகல் நேரத்தில் நாம் வைத்த நோன்புகளையும், இரவில் நாம் தொழுத நஃபிலான சுன்னத்தான வணக்க வழிபாடுகளையும், நாம் கொடுத்த தர்மங்களையும், நம்முடைய மனத்தால் நாம் செய்த அமல்களையும், பொருளால் உடலால் நாம் செய்த அமல்களையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா முழுமையாக அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அவனுடைய அன்புக்குரிய அடியார்களின் கூட்டத்தில் நம் அனைவருக்கும் இடமளித்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, செயல்களுக்கான கூலி வழங்கப்படுவது அதனுடைய இறுதியை பொறுத்துத்தான். இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம் என்று ஒரு நபிமொழி இருக்கிறது. செயல்களின் தொடக்கத்தில் வேகத்தையும் உற்சாகத்தையும் காட்டுவதும், செயல்களின் முடிவிலே உற்சாகம் குன்றி போய் விடுவதும் மனித இயல்பு. நம்முடைய பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் முதலாவது ஒரு வகுப்பிலே அடியெடுத்து வைக்கின்ற போது இருக்கின்ற உற்சாகம் அந்த வகுப்பின் ஆண்டு நிறைவடைகின்ற போது இருப்பதில்லை. புதிதாக ஒரு பணியிலே சேரக்கூடியவர்கள் அந்த பணியினுடைய தொடக்கத்தில் காட்டுகின்ற ஈடுபாட்டை, அக்கறையை அதனுடைய இறுதியில் காட்டுவதில்லை. படிப்படியாக ஆர்வம் குறைந்து போவதுதான் மனிதனுடைய சுபாவம். ஆனால் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய செயல்களுக்கும் அவன் கூலியை வழங்குவது அந்த செயல்களின் தொடக்கத்தில் அவன் கொண்டிருக்கக்கூடிய நியத் என்கின்ற எண்ணம், அந்த செயல்களின் முடிவில் அவன் காட்டுகின்ற உற்சாகம், இவற்றை வைத்துத்தான் அல்லாஹ் அதற்குரிய கூலியை வழங்குகிறான். மரணத்தை பற்றி சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் எந்த நிலையிலே மரணிக்கின்றானோ அதே நிலையிலே அவன் எழுப்பப்படுவான் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஒரு மனிதன் அவனுடைய வாழ்வின் இறுதி கட்டத்தில் என்ன மாதிரியான உணர்வுகளோடும் எண்ணங்களோடும் இருக்கின்றான் என்பதை வைத்தே அவனுடைய மொத்த வாழ்வும் கணக்கிடப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சில அடியார்கள் பணிகளை செய்கின்றார்கள், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகின்றார்கள். அந்த வணக்க வழிபாட்டின் மூலம் அவர்கள் சொர்க்கத்தின் அருகே வந்து விடுகின்றார்கள். சொர்க்கத்துக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு முழம் தூரம்தான் இருக்கும் என்கிற அளவுக்கு அவர்கள் சொர்க்கத்துக்கு சமீபத்திலே, ஆக பக்கத்திலே வந்ததற்கு பிறகு அவர்கள் நரகத்துக்குரிய ஒரு வேலையை செய்து விடுகின்றார்கள். அதனால் அவர்கள் நரகத்துக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுகிறது. இதே போல சில அடியார்கள் நரகத்துக்காக வேலைகளை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். நரகத்துக்கு ஆக பக்கத்திலே வந்து விடுகின்றார்கள். நரகத்துக்கும் அவர்களுக்கும் இடையிலே ஒரு முழம் தூரம் இருக்கும் அளவில் அவர்கள் நெருங்கியதற்கு பிறகு சொர்க்கத்துக்குரிய ஒரு அமலை செய்து விடுகின்றார்கள். அதனால் அவர்கள் சொர்க்கத்துக்கு வந்து விடுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அப்படியானால் வாழ்வின் இறுதி நிமிடங்கள் எவை என்று நமக்கு சொல்லப்படவில்லை. மரணம் எப்போது வேண்டுமானாலும் மனிதனை வந்து அடைந்து விடலாம் என்கின்ற ஒரு நிலையில் ஒவ்வொரு நிமிடமுமே வாழ்வின் இறுதி நிமிடங்கள் என்ற உணர்வோடு கழிக்க வேண்டிய நாம் எந்த அமல்களையும் அதனுடைய கடைசி வரைக்கும் அதனுடைய உற்சாகம் குறையாமல் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பாடத்தை தான் அந்த நபிமொழி நமக்கு கற்றுத்தருகின்றது. வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம், சில நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர் என்கிற இடத்துக்கு செல்கிறார்கள். ஹிஜ்ரி 7வது ஆண்டு. அங்கே யூதர்களோடு ஒரு மிகப்பெரிய மோதல் நடக்கிறது, யுத்தம் நடக்கிறது.
அந்த யுத்தத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறுதி வெற்றி கிடைக்கிறது. தொடக்கத்திலே யூதர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு அவர்கள் கட்டி வைத்திருந்த கோட்டை கொத்தளங்களுக்கு உள்ளே இருந்து கொண்டு முஸ்லிம்களை பார்த்து நோக்கி அம்புகளை எறிந்து கொண்டிருக்கின்றார்கள். பிறகு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்களுடைய வீரதீரமான சில போர் உபாயங்களை அவர்கள் கடைபிடித்ததோடு மட்டுமல்லாமல் பணிகளிலே ரொம்ப வீரதீரத்தோடு தன்னுடைய மொத்த ஆற்றலையும் அவர்கள் சில நபித்தோழர்கள் கொட்டியதன் காரணமாக போரின் போக்கு திசை மாறுகிறது. இறுதி வெற்றி முஸ்லிம்களுக்கு என்று ஆகிவிட்டது. அந்த வெற்றி கிடைத்த அந்த நாளில் அதிகாலை பொழுதிலே ஒரு மனிதர் வருகின்றார். அவர் ஒரு யூத இனத்தை சார்ந்தவர். அவர் கேட்கின்றார், இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபரிலே வந்து அவர்கள் தங்கியிருந்த அந்த நாட்களில் அவர்கள் கடைபிடித்த ஒழுக்கங்கள், நாகரிகங்கள், யூதர்களோடு அவர்கள் அனாவசியமான சில மோதல்களை தவிர்த்து கொண்டு அவர்கள் யுத்தத்திலே மாத்திரம் கவனம் செலுத்திய அந்த ஒரு நாகரிகம், இவற்றை எல்லாம் பார்த்துவிட்டு முந்தைய வேதத்திலே சொல்லப்பட்ட இறை தூதர் இவராகத்தான் இருக்க முடியும் என்கின்ற அந்த எண்ணத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்திக்கின்றார். சந்தித்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். அவருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களின் இராணுவத்திலே இடமளித்தார்கள். அவரும் களத்திலே நின்று போராடுகின்றார். துஹர் தொழுகைக்கான நேரம் வருவதற்கு முன்னரே அவர் அந்த போரிலே ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். யூதர்கள் எறிந்த அம்பு அவரை தாக்கிவிட்டது. அவர் இறந்து போய்விட்டார். அவரை அடக்கம் செய்கின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர் வலம் யஸ்ஜுது லில்லாஹி சஜிதத்தம் வாஹிதா, இவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முறை கூட, ஒரு சஜிதா கூட இவர் செய்யவில்லை. ஒருவேளை தொழுகை கூட இவர் தொழவில்லை. ஆனால் பாருங்கள், இப்போது அவர் சொர்க்கத்துக்கு சென்று விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். வாழ்நாள் முழுவதும் யூத மதத்திலேயே வாழ்ந்தவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக வந்ததற்கு பின்னரும் அவர் யூத மதத்திலே இருந்தவர். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பாருங்கள், தன்னுடைய கடைசி நாளில், இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று செல்லுகின்ற அந்த நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கும் வாய்ப்பை பெற்றார். அவர் ஈமானுடைய வாய்ப்பை பெற்றார். கலிமாவை சொன்னார். ஒருவேளை தொழுகை கூட தொழாமல் ஒரு சொர்க்கத்துக்கு சென்று விட்டார். எந்த மனிதரும் அவனுடைய அமல்களின் வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்திலே எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் அவர் எழுப்பப்படுவார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே போல மதீனாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒருவர் பணிவிடை செய்து கொண்டிருந்தார். அவர் யூத பையன். அவர் யூத மதத்தை சார்ந்த ஒரு சிறு பையன், பருவ வயதை அடையாத பையன் பணிவிடை செய்து கொண்டிருக்கின்றார். திடீரென்று ஒரு நாள் அவரை வரவில்லை, பணிக்கு வரவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அவரை எங்கே, அந்த பையனை எங்கே என்று கேட்டார்கள். தோழர்கள் சொன்னார்கள், அவர் சுகக்குறைவாக இருக்கின்றார், உடல்நலக் குறைவினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை தேடி நலம் விசாரிப்பதற்காக, சின்ன பிள்ளை தானே, நாளைக்கு பார்த்து கொள்ளலாம், அவருக்கு அப்படி என்ன ஆய்விடப் போகிறது, ஒரு காய்ச்சல் வரும், தலைவலி வரும், நாளைக்கு பார்த்தால் அவன் துள்ளி துடித்துக் கொண்டு மறுபடியும் நம்முடைய வீட்டு வாசலில் தானே வந்து நிற்க போகிறான் என்றெல்லாம் அந்த நலம் விசாரிக்கக்கூடிய அந்த வேலையை அவர்கள் தள்ளி போடவில்லை. உடனடியாக அவனுடைய வீட்டுக்கு சென்றார்கள். அந்த பையன் படுக்கையிலே படுத்து கிடக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பையனை கவனித்து பார்க்கின்றார்கள். ஏதோ வாழ்வினுடைய இறுதி கட்டத்துக்கு வந்து விட்டவனை போல அவனுடைய அந்த மூச்சு விடக்கூடிய தோரணை அப்படி தெரிந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைத்தார்கள். நீ அல்லாஹ்வின் மார்க்கத்தை ஏற்றுக்கொள், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்துதர் என்கிற கலிமாவை நீ சொல் என்று அந்த பையனுக்கு சொன்னார்கள். உடனே தனக்கு பக்கத்திலே நின்று கொண்டிருந்த தன்னுடைய தந்தையை அவன் அப்படியே ஏற இறங்க பார்க்கின்றான். அவன் யூத மதத்திலே மிகவும் பிடிப்பானவர். நாம் இப்படி கலிமாவை சொன்னால் நம்முடைய தந்தை கோபித்துக் கொள்வாரோ என்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்திருக்கலாம். தன்னுடைய தந்தை அப்படி ஏற இறங்க பார்த்தவுடன் அவருடைய தந்தை அத்தி அபுல் காசிம், உன்னுடைய முதலாளி அபுல் காசிம் சொல்வதை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபுல் காசிம் என்ற ஒரு புனைப்பெயர் உண்டு. காசிம் என்கிற அவருடைய மகனை முன்வைத்து காசிமின் தந்தை என்கிற பெயர். நீ அபுல் காசிமுக்கு கட்டுப்படு, அவர் சொல்வதை கேள் என்று அந்த தந்தை சொல்கின்றார். உடனே அவன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை சொல்கின்றார். சொல்லி முடித்த மறு கணத்தில் அவருடைய உயிர் பிரிந்து விட்டது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சியோடு அந்த இல்லத்திலே இருந்து வெளியிலே வந்தார்கள். அவருடைய முகத்திலே மகிழ்ச்சி தென்பட்டது. என் மூலமாக அல்லாஹ் இந்த குழந்தைக்கு, இந்த சிறுவனுக்கு, பருவ வயதை அடையாத இந்த சிறுவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கடமையாக்கி விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த பையன் வாழ்நாள் முழுக்க, அவருடைய பையனுடைய வாழ்நாள் எவ்வளவு,
15 வயதுக்கு கீழாக இருந்தால்தான் சிறுவர் என்று பேர். 10 வயதோ 8 வயதோ 7 வயதோ 12 வயதோ என் 15 கூட இருக்கட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு அவன் வாழ்ந்த காலங்களில் எடுத்துக்கொண்டால் ஒரு 4-5 ஆண்டுகள் 5-6 ஆண்டுகள் இருக்கக்கூடும். ஏனென்றால் மதீனாவில் மொத்தம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலமே 10 ஆண்டு காலம்தான். 2 வருடமோ 1 வருடமோ ஏதோ ஒரு காலகட்டம் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் இருந்தும் அவர்களிடத்தில் அன்றாட நடவடிக்கையை பார்த்திருந்தும் ஏதோ தந்தைக்கு கட்டுப்பட்ட பிள்ளை, தந்தை சொன்னால் கேட்க வேண்டும், தந்தைக்கு அப்பால் இன்னொரு உலகம் இல்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பையனுக்கு கடைசியிலே ஒரு வாய்ப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ கலிமா சொல் என்கிறார்கள். காலமெல்லாம் பெருமானாரை கண்காணித்தவனுக்கு கிடைக்காத வாய்ப்பு அந்த ஒரு சொல்லில் கிடைக்கிறது. அவன் ஒருவேளை தொழுதிருக்க வாய்ப்பில்லை, ஒரு தர்மம் கொடுத்திருக்க வாய்ப்பில்லை, ஒரு நோன்பு வைத்திருக்க வாய்ப்பில்லை, எந்த நன்மையும் செய்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவை தவிர. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம அல்ஹம்துலில்லாஹில்லதி, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், இந்த சிறுவனை நரகத்திலே இருந்து காப்பாற்றினான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்புக்குரியவர்களே, வாழ்வினுடைய இறுதி கட்டத்தில் ஒரு மனிதன் என்ன மாதிரியான நடவடிக்கைகளுக்கு தன்னை உட்படுத்திக் கொள்கின்றானோ அதுதான் அவனுடைய மொத்த கணக்காகவும் வந்து சேர்ந்து விடுகின்றது. நாம் உலக வாழ்க்கையிலே பலருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். நண்பர்கள் பலர் இருப்பார்கள். கல்லூரி காலங்களிலே அவர்கள் ஒரு விதமான வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்கள், துள்ளி துடித்துக் கொண்டு வாழ்ந்திருப்பார்கள். இந்த உலகத்தினுடைய எல்லா வகையான சுகங்களையும் அனுபவித்து பார்த்துவிட வேண்டும் என்கின்ற உணர்வோடு இருந்திருப்பார்கள். திடீரென்று அவர்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். கடைசி காலகட்டங்களிலே ஒரு நல்ல நிலைக்கு வந்திருப்பார்கள். அந்த நிலையிலே அவர் இந்த உலகத்தை விட்டு மறைந்திருப்பார். பிறகு பார்த்தால் அவரை இந்த சமூகமே எப்படி பார்க்கும் என்றால் ஒரு சிறந்த ஒரு தக்குவாவான மனிதர் என்றுதான் பார்த்திருக்கும். அவருடைய முந்தைய காலகட்டங்கள் மனிதர்களாலும் மறக்கப்பட்டு போய்விடும். மனிதர்களால் மறக்கப்பட்டு விட்ட ஒன்றை பேராற்றல் மிக்க பேரன்பு மிக்க ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒன்றும் நினைவில் வைத்துக் கொண்டு தண்டிக்க வேண்டும் என்று அவ்வளவு வக்கரமாக இறைவன் இருப்பதில்லை. ஏனென்றால் அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், தாயை விடவும் கோடி மடங்கு அன்புள்ளவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். எனவே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வின் இறுதி நிலைகளை எல்லா நிலைகளிலும் அவன் நன்மை சூழ் வாழ்க்கையாக அவன் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இது ரமலான் மாதத்துக்கும் பொருந்தும். ரமலானுடைய கடைசி சில மணி நேரங்கள் அல்லது கடைசி நாட்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், அந்த கடைசி நாட்களில் மக்கள் கவனக்குறைவாக இருந்து விடுகின்றார்கள். ஆனால் அந்த கடைசி நாட்கள் தான் முத்திரையிடப்படுகின்ற அந்த நாள் தான் எல்லா செயல்களுக்குமான ஒரு இறுதி வடிவத்தை அது கொடுக்கிறது. நாம் நினைக்கும் தொழுகையிலே தக்பீர் கட்டுகின்றோம். தொழுகைக்கு நீயத்து முக்கியம். கடமையான எல்லா செயல்களுக்கும் நீயத்து முக்கியம். நீயத்து இருந்தால்தான் அது நிறைவேறும். ஜக்காத்து கொடுக்கின்ற போது கொடுப்பவருக்கு நீயத்து இருக்க வேண்டும், இது ஜக்காத்து தான் என்று. தர்மத்தை கொடுப்போம், பிறகு நாளைக்கு அதை ஜக்காத்துரா இல்லையாங்கிறத நாளைக்கு முடிவு பண்ணி கொள்ளலாம் என்று இருக்க முடியாது. எந்த கடமைக்கும் அதை செய்கின்ற போது நீயத்து கண்டிப்பாக இருக்க வேண்டும். தொழுகை நீயத்தோடு தான். இது என்ன தொழுகை, லோஹரா அசரா, இது என்னது ஜும்மாவா, அந்த நீயத்தோடு தான் அந்த கடமைக்குள் நாம் செல்ல முடியும். இதே போலத்தான் ஹஜ்ஜிலையும் நீயத்து ரொம்ப முக்கியம். அது உம்ராவா ஹஜ்ஜா, ஏறாம எடுத்து போட்டா உம்ராவும் பண்ணலாம் ஹஜ்ஜும் பண்ணலாம். என்னது இது, ஹஜ்ஜு உம்ராவும் சேர்த்து பண்றீங்களா, உம்ரா மட்டுமா ஹஜ்ஜு மட்டுமா? எல்லாவற்றுக்கும் நீயத் என்பது ரொம்ப முக்கியமானது. இது தொடக்கத்தில் அந்த செயலை எதற்காக நீங்கள் செய்கிறீர்கள்? வீட்டை விட்டு வெளியிலே சென்று விட்டு இல்லம் திரும்பி தம்மை ஒரு ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கு, ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக் கொள்வதற்காக முகத்தை கைகால்களை கழுவுகிறீர்களா அல்லது ஒது செய்கிறீர்களா? அதை எப்படி யார் வரையறுப்பது? நம்முடைய மனதில் ஓடுகின்ற எண்ணம் தான். நான் ஒதுதான் செய்கிறேன் என்கிற எண்ணம் அந்த மனிதனுக்கு இருக்க இல்லை என்றால் கையையும் காலையும் கழுவி இருக்கிறீர்கள், சுத்தத்துக்காக செய்கிறீர்கள் என்று பொருள். இது ஒவ்வொரு செயலுக்கும் எண்ணம் என்பது முக்கியமானது. இன்னமல் அமாலு பின்னிய்யாத். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம். செயல்கள் எல்லாம் அதனுடைய முடிவை பொறுத்து கணக்கிடப்படுகின்றது. அந்த செயல் தொழுகை நிறைவடைகின்ற போது அறக்க பறக்க ஏதோ ஒரு வேலை இருக்கிறதே போல அறக்க பறக்க சலாம் கொடுத்து விட்டு போனால் நீங்கள் நீயத் வைத்ததற்கான நன்மை உங்களுக்கு கிடைத்துவிடும். ஆனால் அந்த நன்மையுடைய பலன், இந்த எஃபெக்ட், தொழுகைக்கு நீங்கள் தருகின்ற முக்கியத்துவத்தை தரவில்லை என்றுதானே அதற்கு பொருள். போர்க்களத்துக்கு செல்கின்றான் மனிதன், வீரதீரமாக போராடுகின்றான். அந்த போருடைய முடிவு என்ன என்பதுதான். போரை ஆரம்பிப்பது இலகுவானது, முடிப்பதுதான் ரொம்ப சிரமமானது. எல்லா செயலுமே அப்படித்தான். அந்த முடிவில் அந்த செயலுக்கான
முத்திரை, அந்த செயலுக்கான பெயர் அந்த முடிவில் தான் இருக்கிறது. அந்த வகையிலே பார்த்தோம் என்று சொன்னால் ரமலானுடைய இறுதி நாட்கள் ரொம்ப முக்கியமானவை. நாம் ஏதேனும் தர்மம் கொடுப்பதில் ஏதேனும் நாம் விடுபட்டு விட்டோமா, நினைவுபடுத்தி எழுதி வச்சு யாருக்கு கொடுக்கிறது எதுவும் குறை வச்சுட்டோமா, உடனே அதை இன்றே நிறைவேற்றி விட்டோம் என்று சொன்னால் நமக்கு அந்த ரமலானுடைய காலத்தில் நிறைவேற்றிய அந்த மிகப்பெரிய நன்மை 70 மடங்கு நன்மை நமக்கு கிடைத்து விடுகிறது. இதே போல உறவுகளை சென்று சந்திப்பது, என்னை கேட்டால் நாளைக்கு சந்திப்பதை விட இன்னைக்கே அதற்குரிய ஒரு அப்பாயின்மெண்ட் மாதிரி கேட்டு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா ரமலானிலேயே அதை நீங்கள் செய்து விட்டீர்கள் என்கின்ற நன்மையை நீங்கள் பெற்று விடுகின்றீர்கள். இப்படி எல்லாவற்றிலும் நாம் இந்த ரமலானுடைய கடைசி நாளில் இருக்கின்றோம் என்கின்ற அந்த உணர்வை நாம் இதயத்தில் ஏந்தி நம்முடைய அமல்களை செய்ய வேண்டும். 29 நாட்கள் நோன்பு வைப்பதற்கு 30 நாட்கள் நோன்பு வைப்பதற்கும் இடையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசமே இதுதான். 29 நாளைக்கு கடைசியா இன்னைக்கு கடைசியான்னு தெரியாது. இன்னைக்கு தான் கடைசி. விடுபட்ட எதையும் இன்றைக்கே முடித்து விட வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு அவகாசமாக நாம் இதை பார்க்க வேண்டும். பெருநாளைக்கு வருவதற்கு முன்னரே நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு தராவி தொழுகைக்கு பிறகு ஆற்றிய உரையிலே கடைசி 10 நாள் இன்றைக்கு பிற 21க்கு ஆற்றிய உரையிலே நான் சொல்லியிருக்கிறேன். அல்லாமா இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், ரமதான் மதத்தினுடைய கடைசி 10 நாட்கள் வந்து விட்டால் அவர்கள் சொல்வார்களாம், பந்தய குதிரை இருக்கிறதல்வா, குதிரைகளுக்கும் அரபுகளுக்கும் இடையில் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. குதிரை என்பது அரபுக்களுடைய அன்றாட வாழ்வோடு தான் பெற்ற பிள்ளையை போல அவர்கள் குதிரையை பேணி வளர்ப்பார்கள். சொல்ல போனால் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் முரட்டுத்தனமாக பெயர் வைப்பார்களாம். அரபு நாட்டில் ஹர்பு சண்டை, சஹ்ர் பாறை, அப்பாஸ் கடுகடுப்பவர். அப்பாஸ்னா கடுகடுத்தவர்னு அர்த்தம். நம்ம அப்பாஸ்ன்னு பேர் வைக்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய சின்ன அப்பா பேரை மனசுல வச்சு வைக்கிறோம். அது ஒரு வரலாற்றோடு தொடர்புடைய இருப்பதனால் அது தவறல்ல. இப்படி முரட்டுத்தனமாகத்தான் பிள்ளைகளுக்கு பேர் வைப்பார்கள். ஆம்பளை பிள்ளைன்னா அப்படி இருக்கணும். நம்ம வாளை எடுத்து யூஸ் பண்றது யாரு? நம்ம வாழ் வீட்டுல நம்ம போனதுக்கு அப்புறம் சும்மா கடந்து தூங்குமா? அது நமக்கு அவமானம் இல்ல? நம்ம தூங்கலாம் மௌத்தாகிட்டு, நம்ம வாழ் தூங்கக்கூடாது. இப்படி எல்லாம் தத்துவத்துக்களை பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அரபுக்கள். அதனால் பிள்ளைகளுக்கு முரட்டுத்தனமான பெயர்களை வைப்பார்கள். ஆனால் தங்கள் குதிரைகளுக்கு அவர்கள் ரொம்ப சாத்வீகமான பேர். மலர், குதிரைக்கு இப்படி பேர் வைக்கிறது, பூ, இப்படி எல்லாம் குதிரைகளுக்கு பெயர் வைப்பார்கள். ஏனென்றால் குதிரைகளை அவ்வளவு நேசவாசத்தோடு வளர்க்கக்கூடிய ஒரு பண்புள்ளவர்கள். சண்டைக்கு செல்கின்ற போது ஆண் குதிரையில் செல்வார்களாம், சமாதானத்துக்கு செல்லும் போது பெண் குதிரையில் செல்வார்களாம். இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஏனென்றால் ஆண் குதிரை தேவையில்லாமல் கனைத்துக் கொண்டே இருக்கும். கணக்க கணக்க எதிரிகளின் உள்ளத்தில் ஒரு அச்சத்தை கொடுக்கும். பெண் குதிரை தேவையில்லாமல் கனைக்காது. முடிஞ்ச தேவை இருந்தால் மட்டும்தான் அது கனைக்கும். எனவே எதிரிகளுக்கு நான் உங்களுக்கு சண்டைக்கு வரவில்லை, சமாதானத்துக்கு தான் வந்திருக்கிறேன், பாருங்கள் என்னுடைய குதிரையை கூட பாருங்க, பெண் குதிரையில தான் வந்திருக்கிறேன். இப்படி எல்லாம் அரபுக்களுடைய அன்றாட வாழ்வோடு குதிரை தொடர்புடையது. அல்லாமா இப்னுல் ஜௌசி சொல்கிறார்கள், ரமலானுடைய கடைசி 10 நாட்களை பற்றி சொல்கின்ற போது பந்தயத்திலே முந்தக்கூடிய குதிரையை நீங்கள் கவனியுங்கள். அது பந்தயத்தில் அதனுடைய இலக்கு கண்ணுக்கு தெரிந்து விட்டால், அந்த டெஸ்டினேஷன் கண்ணுக்கு தெரிந்து விட்டால், எங்கே போய் சேர வேண்டும் அது தெரிந்து விட்டால் வேகத்தை அதிகப்படுத்தும். தன்னுடைய உடலின் மொத்த பலத்தையும் திரட்டி அது காலுக்கு கொண்டு வந்து அப்படி பாய்ந்து பாய்ந்து அது செல்லும். அது இலக்கை நோக்கி செல்கிற போது எதற்கு வேகத்தை கூட்டுகிறது என்றால் அதுதான் எஜமானுக்கு பிடிக்கும். அப்போதுதான் தன்னுடைய மொத்த பலத்தையும் திரட்டி இவன் நம்மளுக்கு பரிசு வாங்கி தர்றதுக்கு தானே நம்ம குதிரை இப்படி போகுது என்பதற்காக அந்த குதிரையை அவன் இன்னும் கொஞ்சம் செல்லமாக வளர்ப்பார், தட்டி கொடுப்பார், யாருக்கு அதை விற்க மாட்டார். இப்படி இந்த குதிரையை தன்னுடைய பிள்ளையை போல் அவர் பார்த்துக் கொள்வார். தன்னுடைய எஜமானை சந்தோஷப்படுத்துவதற்காக அவன் போட்ட உணவினால் வளர்ந்த இந்த உடலின் மொத்த பலத்தையும் திரட்டி அவனுடைய அன்பை பெறுவதற்கு அது இலக்கை நோக்கி ஓடும். அது இலக்கு கண்ணுக்கு தெரிந்து விட்டார். அதே போல புனிதமிக்க ரமலான் நிறைவடைந்து பெருநாள் நம்முடைய கண்ணுக்கு தெரிகின்ற போது நம்முடைய மொத்த பலத்தையும் திரட்டி நம்முடைய அமல்களில் காட்ட வேண்டும், நம்முடைய இபாதத்துகளில் காட்ட வேண்டும். நம்முடைய ஈமான் மொத்தத்தையும் திரட்டி நம்முடைய இறைவனை திருப்திப்படுத்தக்கூடிய அந்த முயற்சியிலே ஈடுபட வேண்டும் என்று அல்லாமா இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். எனவே இந்த கடைசி நாட்கள் என்பவை நாம் பெருநாளுக்கு தயாராகக்கூடிய நாட்கள். பெருநாள் இருக்கக்கூடிய சந்தோஷத்தில், பெருநாள் தரக்கூடிய அந்த மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய இந்த கடைசி ரமலானுடைய சில நேரங்கள் இருக்கிறது அல்லவா, இந்த அரை நாளோ இந்த 6 மணி நேரமோ இந்த
5:30 மணி நேரமோ, இது ரொம்ப முக்கியமானவைகள். பெருநாள் முக்கியமானது. பெருநாள் மகிழ்ச்சிக்குரிய நாள். பெருநாள் எப்படியெல்லாம் இஸ்லாமிய வரலாற்றிலே கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்கள் அப்பாசிய கிலாபத்தில், உமையா கிலாபத்தில் பெருநாள் முஸ்லிம்கள் கொடிகட்டி பிறந்த காலகட்டங்களில் எப்படியெல்லாம் பெருநாளை கடைபிடித்தார்கள் என்று நாம் வரலாற்றிலே பார்க்கின்ற போது, ஹலீஃபாக்கள் தங்கள் அந்த இஸ்லாமிய ஆட்சி நிலவிய கால அப்பாசிய கிலாபத்து, உமையா கிலாபத், இந்த காலகட்டங்களில் எல்லாம் அரசர்கள் கலீஃபாக்களாக இருக்கக்கூடியவர்கள் பொதுமக்கள் முன்னிலையில் தங்களுடைய தாயிடத்தில் முதலாவது காசு வாங்குவாங்க. தாயிட்ட இருந்து அந்த காலத்துல எல்லாம் பெரிய ஆட்கள்கிட்ட காசு வாங்குற பழக்கம் பெருநாள் அன்னைக்கு இருந்தது. காசு வாங்குறவன் மாசத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம் கூட சம்பாதிக்கலாம். காசு கொடுக்குறவர் மாசம் 10,000 தான் சம்பாதிப்பார். ஆனா வீட்டுல உள்ள பெரிய மனுஷன் ஒரு 100 ரூபாய் வாங்கணும் பெருநாள் அன்னைக்கு. அது ஒரு பரக்கத்து. வீட்டுல உள்ள பெரிய ஆட்களை தேடி போய் சின்ன பிள்ளைங்கள்லாம் போய் பெருநா காசுன்னு வாங்கிட்டு வருவாங்க. இது இஸ்லாமிய மரபு நமக்கு கற்றுத்தந்தது. நான் என்னதான் உழைத்தாலும் நீங்க எனக்கு பெரிய ஆளு, நீங்க எனக்கு கொஞ்சம் தரணும், நீங்க தரதுல எனக்கு மகிழ்ச்சி இருக்கு என்பதுதான். கலீஃபாக்கள் தன்னுடைய தாயாரிடத்தில் சென்று ஊர் மக்களே திரண்டிருக்கக்கூடிய அரண்மனையில் மக்கள் கூடி இருக்கக்கூடிய அந்த நேரத்துல கலீஃபாக்கள் வழி வழியாக ரசூலுல்லாஹுடைய ஏதேனும் பொருட்கள் அவர்களுக்கு, ரசூலுல்லாஹுடைய போர்வை, ரசூலுல்லாஹுடைய வாழ், இதெல்லாம் விட்டுட்டு போனது தானே. இதெல்லாம் அரசர்கள் தான் கையிலே வைத்திருந்தார்கள். அது இருந்தால் அது பழசோ புதுசோ தான் போட்டிருக்கக்கூடிய ஒய்யாரமான ஆடைகளுக்கு மேலால் ரசூலுல்லாஹுடைய அந்த ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு வந்து நிற்பார்கள் சபையில. ஒரு தாயார் வந்து இந்த கலீஃபாவுக்கு பணம் கொடுப்பார், பெருநா காசு கொடுப்பார். தாயார்ட்டு கலீஃபா காசை வாங்கி தாயுடைய கையில முத்தம் கொடுத்து தாயார் போனதுக்கு அப்புறம் தான் கலீஃபா பெரிய மூட்டைகளை கொண்டு வர சொல்லி அரண்மனையில வேலை பார்க்குறவங்க முதல்ல வாங்க, செகண்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் 2வது வாங்க, எல்லாருக்கும் அவர் தலைநகரில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பெருநாள் காசு கொடுப்பார். இப்படி மகிழ்ச்சி ததும்ப பெருநாள் கடைபிடித்த காலகட்டங்கள் இஸ்லாமிய மரபில் இருக்கின்றன. இப்படி எல்லாம் இந்த மகிழ்ச்சியை எதிர்பார்த்து ரமதானுடைய கடைசி நிமிடங்களை, கடைசி மணி நேரங்களை நாம் வீணாக்கிவிடக் கூடாது என்கின்ற ஒரு செய்தி தான் இந்த ரமதானுடைய கடைசி வெள்ளிக்கிழமையில் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாகவும் படிப்பினையாகவும் இருக்க முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இந்த புனிதமிக்க ரமதானில் நாம் நிறைவேற்றிய எல்லா நன்மைகளையும் மனப்பூர்வமாக அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு நாமும் பலகீனமான அல்லாஹ்வின் அடியார்கள் என்ற அடிப்படையில் நம்மிடமிருந்து ஏதேனும் பிழைகள், தவறுகள், குற்றங்கள் ஏற்பட்டிருக்குமானால் அவற்றை எல்லாம் அல்லாஹு தாலா அதனுடைய தனிப்பெரும் கருணையாலும் ஆற்றலாலும் பொறுத்து மன்னித்து சகித்துக் கொண்டு நம்முடைய அமல்களை ஒப்புக்கொள்வானாக. பெருநாள் தினத்தில் நாம் செய்யக்கூடிய சதகத்துல் ஃபித்ர், அதை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு நான் 1 கிலோ 633 கிராம் அனைவு மதுகபை பின்பற்றக்கூடியவர்கள் அந்த ஊர்ல என்ன தானியம் புழக்கத்தில் இருக்கோ அதை கொடுக்க வேண்டும். அல்லது அதனுடைய விலையாக ஜமாத்துல்லமா சபை 90 ரூபாய் என்று நிர்ணயித்திருக்கிறது. அது 100 ரவுண்டா கொடுக்கிறது தப்பு கிடையாது, நல்லது. ரவுண்டா கொடுக்கிறது நல்லது, அதிகபட்சமாக கொடுப்பதும் நல்லதுதான். ஷாஃபி மதுஹபின்படி 2 கிலோ 400 கிராம் அவர்கள் தானியமாகவே கொடுக்க வேண்டும். இது எதற்காக என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதகத்துல் ஃபித்ருக்கு 2 காரணம். ஒன்று, துஹரத்தன் லிஸ்ஸாயிம், ஒரு நோன்பாளி அவருடைய நோன்பில் அவரையும் அறியாமல் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிழைகள் மன்னிக்கப்படுவதற்கு, அவர் சுத்தமாக்கப்படுவதற்கு, தூய நோன்பாளியாக ஆவதற்கு இந்த சதகத்துல் ஃபித்ர் காரணமாக அமைகிறது. இது முதலாவது. 2வது நோக்கம், அதை வாங்கக்கூடியவர்கள், கொடுப்பவருக்கு ஒரு நோக்கம், வாங்குறவருக்கு ஒரு நோக்கம். வாங்கக்கூடியவர் அன்றைய தினத்தில் ஏழைகள் யாரும் பசித்திருக்கக்கூடாது, யார்கிட்டையும் போய் எங்களுக்கு ஏதாவது தாங்க நம்ம கேட்கக்கூடாது, நீங்க அட்வான்ஸா தொழுகைக்கு முன்னாடியே போய் முதல்ல அவங்க பசியை போக்கிடுங்க என்று சொல்வது இந்த 2 நோக்கத்துக்காகத்தான் சதகத்துல் ஃபித்ர் என்பது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதையும் இன்ஷா அல்லாஹ் நாம் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு பாக்கியங்களை ரமதானாக இந்த ரமதானை ஆக்கி பெருநாளையும் மகிழ்ச்சியான பெருநாளாக ஆக்கி அருள் புரிவானாக.